ஒரு கதை கேட்கலாமா குட்டீஸ்? சிங்கமும் முயலும். ஒரு பெரிய காட்டில் ஒரு ரொம்ப பயங்கரமான சிங்கம் வாழ்ந்துட்டு இருந்து. அந்த சிங்கம் தன்னோட பசிக்காக மட்டும் வேட்டையாடாம மற்ற சின்ன விலங்குகளை பயம் காட்டுறதுக்காகவும் வேட்டையாட ஆரம்பிச்சுது. அந்த காட்டில் இருக்க எல்லா விலங்குகளுக்கும் அந்த சிங்கத்தை கண்டா பயம். ஒரு நாள் அந்த காட்டில் இருக்க எல்லா விலங்குகளும் சேர்ந்து இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து நாம் எப்படி தப்பிக்கலான்னு யோசிச்சாங்க. ஒரு வழியா அவங்க எல்லாரும் சிங்கத்துக்கிட்ட ஒரு நாள் போய், சிங்கராஜா, நீங்க எவ்வளோ பெரிய விலங்கு, நீங்க போய் காட்டில் எங்களை துரத்தி வேட்டையாடலாமா? நீங்க உங்க குகையில சந்தோஷமா இருங்க, நாங்க தினமும் உங்களுக்கு தேவையான உணவை உங்க குகைக்கே அனுப்பி வைக்கிறோம். சிங்கம் கொஞ்சம் யோசிச்சுது. இது நல்ல யோசனையா இருக்கே, சரி அப்படி சொல்லிட்டு தினமும் ஒவ்வொரு விலங்கு சிங்கத்தோட குகைக்கு உணவா போச்சு. சிங்கமும் சந்தோஷமா வாழ்ந்துச்சு. ஒரு நாள் ஒரு சின்ன முயல் அந்த சிங்கத்தோட குகைக்கு உணவா போக வேண்டியது இருந்து. அந்த முயலுக்கு பிடிக்கவே இல்லை. நான் எப்படி போய் என்ன சாப்பிடுங்கன்னு சொல்ல முடியும் அப்படின்னு ரொம்ப சோகமாக இருந்துச்சு. அது அந்த காட்டில் மெதுவாக யோசிச்சுக்கிட்டே நடக்கும்போது ஒரு பெரிய கிணற பார்த்தது. ஒரு நல்ல யோசனை வந்துச்சு. ரொம்ப தாமதமாக சிங்கத்தோட குகைக்கு போன முயல், சிங்கராஜா, சிங்கம் ரொம்ப கோவத்தில் இருந்துச்சு. என்ன, நான் இருக்க பசிக்கு ஒரு சின்ன முயல் மட்டுமா? கூட 3 முயல் குட்டிகளை கூட்டிட்டு வந்தேன். ஆனால் வர வழியில் இன்னொரு சிங்கம் அவங்களெல்லாம் சாப்பிட்டுட்டு நான் மட்டும் உங்களை பார்க்க ஓடி வந்துட்டேன். இன்னொரு சிங்கமா? அதை எனக்கு காட்டு. வாங்க சிங்கராஜா. முயல் கிணறு கிட்ட கூட்டிட்டு போச்சு. இதுக்குள்ளதான் இன்னொரு சிங்கம் இருக்கு. எட்டி பார்த்த சிங்கம் அதோட விண்மத்தை பார்த்துச்சு. பயங்கர கோவத்தோட கர்ஜித்தது. ஆனா கிணத்துல இருந்து இன்னும் பயங்கர சத்தம் எதிரொலிச்சுது. யோசிக்காம அந்த சிங்கத்தோட சண்டை போடலான்னு உள்ள குதிச்சிட்டு. முயலுக்கு ரொம்ப சந்தோஷம். சிங்கத்தால இனி வெளியே வர முடியாது. அந்த காட்டுல இருந்த எல்லா விலங்குகளும் முயலை கொண்டாடி தீர்த்துட்டு. பார்த்தீங்களா, இப்படிதான் முயல் தன்னோட புத்திசாலித்தனத்தால சிங்கத்துக்கிட்ட இருந்து அந்த காட்டில் உள்ள விலங்குகளை காப்பாத்துச்சு. ஆனா சிங்கம் தன்னோட கோபத்தாலும் அவசரத்தாலும் அழிஞ்சு போயிட்டு. அதனால எப்பவும் நிதானத்தோட யோசிச்சு செயல்படணும்.